Welcome viewers, welcome to Food Tape in another super recipe. So in the recipe ஒரு vegetarian preparation. So இந்த டிஷ்ஷோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா green peas potato curry. இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி கறிக்கு தேவையான பொருட்களை வந்து இந்த குக்கரில் போட்டுடலாம். பட்டாணி போட்டோம். ஸோ இது ஊற வச்ச பட்டாணி, சின்ன வெங்காயம், உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து பட்டை, கிராம்பு, கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம். இப்போ தேவையான அளவு மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இந்த பட்டாணி, உருளைக்கிழங்கு அது கூட சேர்த்த பொருட்கள் எல்லாமே வந்து வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க. தண்ணி நிறைய செய்யக்கூடாது. இங்கே தண்ணியோட அளவு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த அளவு மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு குக்கரை மூடிடலாம். ஸோ 4 விசில் வரை விட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நல்லா இது மேஷ் பண்ணி விடணும். இப்போ ஸோ இதேமாதிரி நல்லா இது என்ன பண்ணிக்கோங்கன்னா உருளைக்கிழங்கு, பட்டாணி எல்லாமே உடச்சி விட்டுக்கோங்க. ரைட், பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி எப்படி அதுக்குன்னு தெரியும். நம்ம போதிய அளவு தண்ணி ஊற்றி தான் குக் பண்ணணும். இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கடாயை வச்சுக்கோங்க. தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சூடான தேங்காய் எண்ணெயில் வந்து வெட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா, இப்போ கடுகு சேர்த்துருக்குறோம். பார்த்துருப்பீங்க, இந்த சின்ன வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் கலர் ஆன பிறகு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா கடுகு சேர்த்துருக்குறோம். கருவேப்பிலை. ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் வேக வச்சு நல்லா உடச்சி வச்சுருக்குறோம். ஸோ இப்போ தாளித்து இப்போ அதை கொட்டிடலாம். உடச்சி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் பட்டாணி மிக்ஸை வந்து இப்போ கொட்டிடலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு என்ன தேவையான மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ கரம் மசாலா தூள் வந்து நம்ம சேர்க்குறோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்குலாம் நல்லா உடச்சி விட்டுறதுனால இப்போ நீங்கள் பார்க்கலாம் நல்ல ஒரு டெக்ஸ்சர் வந்து கிடச்சிருக்கு. அதேமாதிரி நல்ல ஒரு திக்னஸும் கிடச்சிருக்குது. ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஃபர்தராக ஒரு 5 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணி எடுக்கலாம். இப்போ இந்த பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு கறியும் நல்லா கோச்சிட்டு இருக்குது. நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போது கொதிக்க ஆரம்பிச்சனால இது கொஞ்சம் திக்னிங் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்தோம். இப்போ கொஞ்சமாக என்ன பண்ணிக்கலாம்னா உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த பச்சை பட்டாணியுமே அது கூட உருளைக்கிழங்கும் போட்டு நம்ம வேக வைக்கும்போது தேவையான உப்பு சேர்த்துருந்தோம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம். இது கூட வந்து கொஞ்சம் இப்போ மல்லி இலையும் நம்ம சேர்க்க போகிறோம். மல்லி இலையும் அப்படி கிள்ளி இதில் சேர்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ரிப்ரேஷன் தான். குக்கரில் போட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸும் குக் பண்ணி எடுத்துகிட்டு கடைசி தாளித்து கொட்டி இறக்கி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பவுலில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். பார்க்கலாம் இந்த டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இதே மாதிரியான ஒரு பதத்தில் ரெடி பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி கறிமா கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய வெஜிடேரியன் ரெசிபீஸ் எல்லாமே நம்மளுடைய ஃபுட் டேப்பில் இருக்குது. நம்ம ரெசிபீஸை மறக்காமல் பார்த்து அந்த ரெசிபீஸ் எல்லாமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.